சீமான் அண்ணா சென்னை ராயப்பேட்டை இருக்குல்ல, அங்க இந்த ஒய்எம்சிஏ கிரவுண்டில் 7ஆம் தேதி விஜய் அண்ணன் முஸ்லிம்கள் கூட ஒரு 2000 பேருக்கு மட்டன் பிரியாணி, இந்த சிக்கன் 65, வெஜ்ஜு சமோசா, இந்த நோன்பு கஞ்சி அதெல்லாம் அவரே ரெடி பண்ணி கொடுத்து, விஜயே ரெடி பண்ணி கொடுத்து அந்த நோன்பு ஃபங்க்ஷன்ல விஜய் கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன்ல விஜய் வந்து ஒயிட் சட்டை, ஒயிட் வேஷ்டி, தலையில தொப்பி, ஒரு தமிழக வெற்றி கழக கொடியே இல்லைன்னா அந்த அளவுக்கு விஜய் சூப்பரா அந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்னடா நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சீமான் அண்ணன்ட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். அதுக்கு சீமான் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நாள் முஸ்லீம் கிடையாது, அந்த மாதிரி நடிக்கிறவனும் நான் கிடையாது, சரியா? நான் மக்களுக்காக, மக்களோட உரிமைக்காக, மக்களோட நியாயத்துக்காக போராடுறவன். விஜய் மாதிரி ஒரு நாள் நான் நடிச்சுட்டு போற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சீமான் அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுல சீமான் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த தமிழ்நாட்டுல அநீதி, அக்கிரமம், அநியாயம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் முஸ்லீம் தான். இந்த முஸ்லீம்களும் கிறிஸ்டியனும் சேர்ந்து தான் இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போட்டு நம்ம தமிழ்நாட்டில் 18% இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் அநீதி, அக்கிரமம், கொடுமை இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சீமான் அண்ணன் சொல்லியிருந்தாரு.